Hello fellas, welcome back to Fat Fashion Caring Tamil. I hope that you're all doing great. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பெஸ்ட் மாய்ஸ்சரைசர்ஸ் ஃபார் யோர் ஸ்கின் டைப். பெஸ்ட் மாய்ஸ்சரைசர்ஸ் பார்க்க முன்னாடி ஒரு மாய்ஸ்சரைசர்னா என்ன, அது நம்ம ஏன் யூஸ் பண்ணணும் அண்ட் எப்படி யூஸ் பண்ணணும் இதை பத்தி சிம்பிளா நம்ம பார்க்க போறோம். ஸோ மாய்ஸ்சரைசர்னு சொல்லும்போது ஒரு க்ரீம், அண்ட் இந்த க்ரீம் எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் மாய்ஸ்சர் ஆட் பண்ணுறதுக்கு. இன்கேஸ் நம்ம ஃபேஸ் ஃபேஸ் வாஷ் முடிச்ச பிறகு தானாகவே ட்ரை ஆகுதுன்னா அந்த ட்ரையான ஃபேஸுக்கு திரும்ப ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கறதுக்கு, கொஞ்சம் நியூட்ரியன்ஸ் கொடுக்கறதுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி ஆகணும். அது உங்கள் ஸ்கின் ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, ஒரு ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏஜ் ஆக உங்கள் ஸ்கின்ல நிறையவே டார்க் ஸ்பாட்ஸ் வரும், நிறையவே wrinkles வரும், அண்ட் நிறைய பிரச்சனைகள் உங்கள் ஸ்கின்ல வரும். அண்ட் இந்த பிரச்சனைகள்லேருந்து க்யூர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக ஒரு மாய்ஸ்சரைசர் உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் ஸ்ட்ரெச் அவுட் ஆகாது, உங்கள் ஸ்கின் நீட்டாக இருக்கும், அண்ட் உங்கள் ஸ்கின் உள்ளுக்குள்ளே க்ளோ ஃபார்ம் ஆகும். நீங்கள் தொடர்ந்து ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகளை உங்களுக்கு ப்ரிவென்ட் பண்ணலாம், அண்ட் உங்கள் ஸ்கின் எப்போதுமே க்ளோயிங் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் டெய்லி நீங்கள் மார்னிங் அண்ட் நைட் ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ நம்ம ஒரு மாய்ஸ்சரைசர் எப்படி யூஸ் பண்ணலாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபேஸை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேஸை ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி, ஒரு கிளென்சர் யூஸ் பண்ணி, ஒரு நார்மல் வாட்டரில் கூட உங்களுக்கு ஃபுல்லாக கிளென்ஸ் பண்ணலாம். உங்கள் ஃபேஸில் டர்ட் இருக்கும்போது ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணாதீங்க, அது நிறையவே சைட் எஃபெக்ட்ஸ் கொண்டு வரும் உங்கள் ஸ்கின்னுக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபேஸை க்ளீன் பண்ணிக்கோங்க. செகண்ட்லி மாய்ஸ்சரைசர் ஒரு டிம் அமௌண்ட் எடுத்துக்கோங்க, நிறைய எடுக்காமல் ஒரு ஃபிங்கர் அமௌண்ட், ஒரு 2 ஃபிங்கர் ஸ்கூப் மாதிரி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அண்ட் நீங்கள் மாய்ஸ்சரைசர் எங்கெல்லாம் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ், உங்கள் நெக், உங்கள் இயர், இந்த 3 ரீஜனில் நீங்கள் கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி ஆகணும். அண்ட் அப்ளை பண்ணும்போது ஒரு சர்க்குலர் மோஷன் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் உங்கள் ஸ்கின் அப்போர்ட் டைரக்ஷனில் உங்கள் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி புல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஸ்கின் ஸ்ட்ரெச் அவுட் ஆகாது, அண்ட் உங்கள் ஸ்கின் கூட நீட்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் ஸ்கின் மேலே ஸ்ட்ரெச் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் கொஞ்சம் கூட ரேடியண்ட்டாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது ஒரு 1 மந்த், 2 மந்த், 3 மந்த்ஸ்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் நீங்களே பார்ப்பீங்க. முக்கியமான விஷயம், மாய்ஸ்சரைசர் கூட நம்ம ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகுதுன்னா நம்ம ஒரு க்ரீமி டைப், பேஸ்ட் டைப் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால நம்ம ஸ்கின் கொஞ்சம் ஆயிலியாக, கொஞ்சம் ஹைட்ரேட்டடாக இருக்கும், அண்ட் நம்ம ஸ்கின்னுக்கு அது ரொம்ப நல்லது. அட் த சேம் டைம் உங்கள் ஸ்கின் ரொம்ப ஆயிலினா நீங்கள் க்ரீம் டைப் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப ஆயிலி ஆகும். ஸோ உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி ஜெல் டைப், லைட் வெயிட், இந்த வாட்டர் சால்யூபிள் டைப் மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காக தான் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி பெஸ்ட் மாய்ஸ்சரைசர்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரை ஸ்கின்னுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ட்ரை ஸ்கின்னுக்கு ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குட் வைப்ஸ் ரோஸ் ஹிப் மாய்ஸ்சரைசர். இதோட ரேட் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஈஸிலி உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது ட்ரை ஸ்கின்னுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும் நான் நம்புறேன். செகண்ட்லி வேனிலா கோகோவா, இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் கூட உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின்னுக்கு கண்டிப்பாக சூட்டபிளாக இருக்கும். அண்ட் இதோட ரேட் கூட பார்த்தீங்கன்னா ஐ கெஸ் ஒரு 300 ரூபீஸ்லேருந்து வரும். தேர்ட் பார்த்தீங்கன்னா சிராவே மாய்ஸ்சரைசிங் லோஷன். இது டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் மாய்ஸ்சரைசர். நிறைய டாக்டர்ஸ் கூட இதை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ட்ரை ஸ்கின்னுக்கு சூட்டபிளாக இருக்கும். அண்ட் இது உங்களுக்கு ஆக்னி ப்ராப்ளம் இருக்குது, தேவையில்லாம ரேஷஸ் வருது, உங்கள் ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, நார்மல் ஸ்கின்னாக இருந்தாலும் கூட உங்களுக்கு இதை யூஸ் பண்ணி. ஸோ அவ்வளோதான் ட்ரை ஸ்கின்னுக்கு. ஸோ இப்போ நம்ம ஆயிலி ஸ்கின்னுக்கு தேவையான மாய்ஸ்சரைசர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளம்மோட கிரீன் டீ மாய்ஸ்சரைசர். இது உங்கள் ஸ்கின்னை ரொம்ப ஆயிலி ஆக்காமல் ஒரு நேச்சுரலான லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். உங்கள் ஸ்கின் பேலன்ஸ்டாக இருக்கும். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸோட சூப்பர் லைட் ஜெல். இது கூட நிறைய பேர் யூஸ் பண்ணுறது நான் பார்த்துருக்கேன். இதோட ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அண்ட் இது உங்களுக்கு ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருந்தால் கூட உங்களுக்கு இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் நியூட்ரிஜனா ஹைட்ரோ பூஸ்ட் வாட்டர் ஜெல் மாய்ஸ்சரைசர். இது கூட ஆயிலி ஸ்கின்னுக்கு கண்டிப்பாக செட் ஆக நான் நம்புறேன். நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் கூட இதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அண்ட் இதை பற்றி நல்ல பாசிட்டிவான ரிவ்யூஸ் இருக்குது. கண்டிப்பாக ஆயிலி ஸ்கின்னுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்கின் டைப் தான் காம்பினேஷன் ஸ்கின் டைப். ஸோ உங்களுக்கு கூட 3 மாய்ஸ்சரைசர்ஸ் நான் பார்த்து வச்சிருக்கேன். நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளம் அலோ கேரிங் மாய்ஸ்சரைசர். உங்கள் ஸ்கின் சில இடத்துல ஆயிலியாக இருக்குது, சில இடத்துல ட்ரையாக இருக்குது, உங்களுக்கு ஒரு பேலன்ஸ்ட், ஒரு pH பேலன்ஸ் ஸ்கின் வேணும்னா உங்களுக்கு இந்த மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஆயிலி ஆகாது, ரொம்ப ட்ரை ஆகாது, ஒரு நார்மல் ஒரு ஸ்கின் pH பேலன்ஸில் உங்களுக்கு மெயின்டைன் பண்ணிக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா செட்டஃபிலோட மாய்ஸ்சரைசர். ஸோ இது ரொம்ப ஃபேமஸ். அண்ட் இது கூட நிறைய டெர்மட்டாலஜிஸ்ட், டாக்டர்னால டெஸ்டடான ஒரு மாய்ஸ்சரைசர். இது கண்டிப்பாக நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, ஒரு உங்களுக்கு காம்பினேஷன் ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு சூட் ஆகும். அண்ட் தேர்ட் ஃபைனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாமா அர்த்தோட ஆப்பிள் சைடர் வினிகர் மாய்ஸ்சரைசர். இது கூட கண்டிப்பாக காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு செமையாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த மாய்ஸ்சரைசரோட லிஸ்ட். அண்ட் இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் மாய்ஸ்சரைசர் பற்றி ஒரு பிரீஃபான எக்ஸ்பிளனேஷன், அண்ட் அதை எப்படி யூஸ் பண்ணணும், அண்ட் என்னென்ன மாய்ஸ்சரைசர் உங்கள் ஸ்கின் டைப் செட் ஆகுன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம தம்ஸ் அப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கூட பிரஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி என்னோட இன்ஸ்டாகிராம் கூட பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காம செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ until then, see you guys in another interesting video.